Hi friends, this is DR.Mahalakshmi and Asharaj from Rajs Art and Craft. இன்னைக்கு நம்ம டக் மாடல் எப்படி கிளேல செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு நீங்க என்ஜி கிளே யூஸ் பண்ணலாம், தாய் கிளே யூஸ் பண்ணலாம், யாட்ரை கிளே யூஸ் பண்ணலாம், இல்ல கிட்ஸ் யூஸ் பண்ற மாடலிங் கிளே யூஸ் பண்ணலாம், லமாசா, கோல் போர்சின் இந்த மாதிரி எந்த கிளேனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து உட்டன் பேஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேயை வந்து ஃபஸ்ட் ரேப் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் க்ளே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா, கிராஸ் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச், அதாவது டேப்பிங் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி க்ளே டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த எஃபெக்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து டக் பண்ணுறதுக்காக க்ளேயை ஃபஸ்ட்டு எப்போயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட் பண்ணி நல்லா நம்ம சாஃப்ட் பண்ணி பிசைய தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெட் பார்ட் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த டெயிலை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கேன். தென் வந்து விங்ஸ் ஏரியாவுக்காக அந்த பீசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஷேப் வந்து அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈக்குவலாக ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுக்கோங்க. கோல் போர்ஸ்லின் லமாசாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செய்கிற நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம தாய் கிளே அண்ட் என்ஜி கிளேயில் எப்படி பண்ணலான்னு காமிச்சிட்ருக்கேன். கிட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடலிங் கிளேயில் நீங்கள் அவங்களுக்கு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி யாட்ரை கிளே ஒரு கோல் போர்ஸ்லின் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சப்போர்ட்டுக்கு வந்து ஸ்மூத்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அந்த டக்கோட சின் எஃபெக்ட்டுக்காக இப்படி பண்ணுறேன். லைட்டாக வந்து கிளேயை வச்சுட்டு அந்த பேட்ச் நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட் ஃபெவிகால் வச்சுட்டு தென் வாட்டர் வந்து லைட்டாக வச்சு அதை ஸ்மூத் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு தென் வந்து இம்ப்ரெஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. தென் பாடி பார்ட்டோட நம்மளோட ஹெட் பார்ட்டை அட்டாச் பண்ணுறோம். அது நீங்கள் சப்போர்ட் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிற்க மாட்டிங்கன்னா சென்டரில் டூத் பீக் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விங்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டே டியர் ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட்டிங் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ சைடு விங்ஸ்க்காக இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு கையில் கட்டாகிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது, பிளாஸ்டிக் டூல்ஸுன்றனால. ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி நீங்கள் கிட்ஸை வந்து அவங்க ஈஸியாக டூல்ஸ் ஹேண்டில் பண்ணி அவங்கள பழக்கலாம். நார்மல் ஹேண்டில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி டூல்ஸில் வந்து இம்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறப்ப ஃபினிஷிங் வந்து அது வந்து கிட்ஸ் கிளேலேயே நீங்கள் அவங்களுக்கு அந்த பழக்கம் கொடுத்தா தான் அவங்க வந்து ஸ்கல்ப்டிங் அதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்கில் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த டியர் ட்ராப்பில் செஞ்ச அந்த கால்கள் ரெண்டையும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த ஃபீட் ஏரியாவுக்கு முன்னாடி வைக்கிறது. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டாண்ட் அந்த பொசிஷனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் வந்து இப்போ ஆரஞ்சு கிளேயை நல்லா ஸ்மூத் பண்ணியிருக்கேன். ஸ்மூத் பண்ணிவிட்டு ஒரு டியர் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா பீக்குக்காக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. தென் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பீக் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே ஆரஞ்சு கிளேயில் ஃப்ளாட்டன் அந்த டியர் ட்ராப்பையே ஃப்ளாட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 வீக் கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் கிளே எல்லாம் அந்த பிசிராக இருக்கிறதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி மாடலிங் கிளேயில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட இந்த மாதிரி ட்ரையபிள் கிளேல எல்லாம் நீங்கள் பண்ண வைக்கலாம். பீக்கோட அந்த ஓப்பனுக்கும் நான் சிசர் கட்டிங் பண்ணிவிட்டு தென் டூல் வச்சு கண் வைக்கிற ஏரியாக்கெலாம் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிங்க் கலர் கிளே வந்து ரவுண்டாக நான் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன் ரோலர் வச்சு. தென் சர்க்கிள் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் யூனிஃபார்மாக அந்த நம்மளுக்கு அந்த கட்டிங் வரணுன்றதுக்காக. இது வந்து எதுக்குன்னா அந்த சிக்கோட அந்த டக்கோட கேப்புக்காக நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஒரு ஹாஃப் ரவுண்ட், அதாவது நம்ம ஜும்கா செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்ட் எடுத்துகிட்டு அந்த கேப்பில் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இப்போது ரெடியான அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி 4 பெட்டல் ஃப்ளவராக செய்கிறதுக்காக டியர் ட்ராப் ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பால் டூல் ஆர் வந்து ஒரு நீடில் டூல்னு அதில் இருக்குது நம்ம பிளாஸ்டிக் டூல்ஸில், அதை வச்சு நீங்கள் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவரோட ஃபோல்டு மாதிரியே கிடைக்கும். அந்த ஃபினிஷ்டு ஃப்ளவர் வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு
நீங்கள் சென்டரில் வந்து எல்லோ கலர் க்ளே யூஸ் பண்ணி அதில் போலன்ஸ் எஃபெக்ட் பண்ணிடுங்க. போலன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டியாகவே ஒரு பெப்பர் சைஸில் நீங்கள் எடுத்து அதில் சென்டரில் ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 to 8 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் கேப்பும் வேணும்னா 16 to 20 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அது செமிட்ரி ஆனு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், செமிட்ரி ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டே நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த கேப் ஃபுல்லாக நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த லுக்குக்காக தான் நம்ம இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம், க்யூட்டாக இருக்கும். தென் வந்து இப்போ கண்ணு நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பிளாக் கிறிஸ்டல் பீட் இல்லைன்னா ஹாஃப் பீட் அதிலே இருக்குது. நீங்கள் அதை ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ ஓவரால் நம்மளோட டக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ நம்ம அந்த டெக்ஸ்சர் கொடுத்த அந்த க்ரீன் கிராஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த டக்கை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 2 சைட்ஸ் ஃப்ளவர் வச்சு எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு வந்து இது பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த பெல் ஐகான். தேங்க்யூ.